டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் 12 உள்மனமும் புறமனமும். முன்னுரை. மனிதனுக்குள் தெய்வீக ஞானத்தை பயக்கவல்ல ஓர் கருவி இருக்கிறது. ஆனால் அதை தெரிந்து கொள்ளாமலே தொடர்பில்லாமலே பெரும்பாலோர் வாழ்ந்து வருகிறார்கள். மனிதன் அக்கருவியுடன் தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டால் அவன் இன்று வாழும் நிலையில் வாழமாட்டான். தோல்வி, துன்பம், பொருளாதார சிக்கல் முதலியவை அவனை விட்டு பறந்தோடிவிடும். எதற்கும் வருந்த வேண்டாத, எதுவும் தேவையற்ற உயர்நிலையில் அவன் வாழ முடியும். அவனுக்கு புலப்படாத விஷயங்கள் யாதும் இருக்கா? பல புத்தகங்கள் படித்து பலரை அடுத்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை அவன் தனக்கு தானாக அக்கருவியின் சம்பந்தத்தால் தெரிந்து கொள்ள முடியும். பலருக்கு தம்மிடம் இத்தகைய ஓர் திறமை வாய்ந்த கருவி இருப்பது தெரியாது. இதை தெரிந்து கொண்ட மேலை நாட்டினர் செல்வமும் சீரும் பேரும் கொழிக்கும் செயல் வாழ்வில் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இதை முதலில் கண்டுபிடித்தவர் நம் நாட்டினரே. ஆனால் இன்று அப்படி சொல்லிக் கொள்வதில் பயனில்லை. அத்தகைய ஒரு சிறந்த கருவி நமக்குள் இருப்பதை நம் அருந்தமிழ் நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற கருத்துடன் இச்சிறு நூல் எழுதப்படுகிறது. தமிழ் மக்களும் தமக்குள் இருக்கும் இவ்வுயர்ந்த கருவியின் திறமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எமது அவா. ஆசிரியர். முக்கிய குறிப்பு. வாசகர்கள் ஒவ்வொரு வாக்கியத்தையும் பொருளையும் மனதில் பதித்து கொண்டு படிக்க வேண்டும். இன்றில் ஒன்றுமே சரியாக புரியாமல் போகும். ஒரு முறைக்கு பல முறை படித்தால்தான் உண்மை பொருள் விளங்கும். மனிதன் வெளியுலக தொடர்பு கொண்டு நன்மை தீமைகளை நுகர்வதற்காக கண், காது, கை, கால் முதலான அவயவங்கள் பெற்றிருப்பது போல் மனம் என்ற ஓர் சூட்சும அவயவத்தையும் பெற்றிருக்கிறான். மனம் என்று எதற்கு சொல்கிறோம் என்பதை சற்று ஆராய்வோம். கை, கால் வேலைகள் செய்யவும், கண் பார்க்கவும், காது கேட்கவும் இருப்பது போல் மனம் நினைப்பதற்காக இருக்கிறது என்று நாம் அறிவோம். கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம் என்பது போல் மனதால் நினைக்கிறோம் என்று சொல்கிறோம். நினைத்தல் என்றால் என்ன என்பதை இப்போது ஆராய வேண்டும். எதை நினைக்கிறோம்? கண்களால் பார்த்ததை, காதால் கேட்டதை, வாயால் உண்டதை, கையால் செய்ததை நினைக்கிறோம் என்றால் என்ன பொருள்? கண்களால் உருவத்தையும், காதால் சப்தத்தையும், வாயால் சுவையையும் உணர்கிறோம். அப்படி உணரப்பட்டவைகளை தனக்குள்ளாகவே மறுபடி தோற்றுவித்து அறியும் நிலையை நினைத்தல் என்று சொல்லுகிறோம். கண்ணால் ஓர் மரத்தை கண்டோம். பிறகு அம்மரம் நம் முன்னிலையில் இல்லாத போது அம்மரத்தின் உருவை நம்மில் உண்டாக்கி கொண்டு அதை பார்க்கும்போது இருந்த நிலையை அடைகிறோம். இதைத்தான் நினைத்தல் என்று சொல்கிறோம். இந்நினைப்பு உடலில் எந்த பகுதியில் உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தலையில் மூளை என்ற ஓர் பெரும் பகுதி இருப்பதை நாம் அறிவோம். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. நெற்றியை அடுத்து உள்ளிருக்கும் பகுதி, இதை முன்மூளை என்போம். 2. தலையின் பின்புறமாக பிடரிக்கு மேல் உள்ளே உள்ளது, இதை பின்மூளை என்போம். 3. இவ்விரண்டுக்கும் நடுவில் மேல் தலையில் இருக்கும் பகுதி, இதை நடுமூளை என்போம். கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் முதலான உறுப்புகள் நரம்புகள் எனும் நுண்ணிய கயிறு போன்ற நாளங்களால் முன்மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதனன்றி கை, கால் முதலான சில உறுப்புகளும் முன்மூளையுடன் நரம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. கண் முதலியவைகளை அறிவு புலன்கள், ஞானேந்திரியங்கள் என்றும், கை, கால் முதலியவைகளை இயக்க புலன்கள், கர்மேந்திரியங்கள் என்றும் குறிப்போம். ஆக அறிவு புலன்களும் இயக்க புலன்களும் நரம்புகளின் வழியாக முன்மூளையுடன் இணைக்க பெற்றுள்ளன என்ற உண்மை நமக்கு கிடைக்கின்றது. இப்போது ஒரு பொருளை நாம் பார்த்தறியும் போது என்ன நிகழ்கிறது என்பதை காண்போம். நம் கண்முன் ஓர் மரம் இருக்கிறது. நம் கண்கள் அம்மரத்துக்கு நேரடியாக இருக்கும்போது அம்மரத்திலிருந்து ஒளிக்கதிர்கள் கண்களில் பட்டு கண்களுக்கும் முன்மூளைக்கும் சம்பந்தப்பட்டிருக்கும் நரம்புகளில் துடிப்பு உண்டாக்குகிறது. அத்துடிப்பு முன்மூளையை சென்று தாக்க அங்குள்ள மனம் அம்மரத்தின் வடிவத்தை அப்படியே படம் பிடிப்பது போல் மேற்கொண்டு அவ்வடிவமாக மாறி நிற்கிறது. இதை பின்னிலிருந்து பார்க்கும் நாம் ஜீவாத்மா. இது மரம் என்ற உணர்வை பெறுகிறோம். ஐம்புலன்களின் ஞானமும் இப்படியே நமக்கு உண்டாகிறது.
வெளியிலிருந்த மரத்தின் வடிவத்தையும் நிறத்தையும் மூளையில் எது இருந்து கிரகித்து நமக்கு காட்டியதோ அதை மனம் என்று சொல்லுகிறோம். அறிவு புலன்கள் 5ன் தொடர்பும் உன் மூளையிலேயே அமைந்துள்ளதால் ஐம்புலன்களால் உண்டாகும் துடிப்பை ஏற்று நமக்கு படம் பிடித்து காட்டும் கருவி மனம் என நாம் முடிவாக அறிகிறோம். இப்படி மனதில் உண்டான ஓர் உருவத்துக்குரிய வெளிப்பொருளை நாம் கையால் பிடிக்க விரும்புகிறோம். என்ன செய்கிறோம்? நமது விருப்பத்தை நமக்கு புலன் அறிவை ஊட்டிய அதே மனதில் செலுத்துகிறோம். உடனே மனம் இயங்கி செயற்புலன்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் நரம்புகளின் இயக்க கை கால் அவ்வுறுப்புகளை பொருளை பிடிக்கும் காரியத்தை செய்கின்றன. இதனால் மனதுக்கு 2 தன்மைகள் உண்டு என தெரிகிறதல்லவா? அறிவு புலன்களின் வழிவரும் துடிப்புகளை அப்படியே படம் பிடித்து நமக்கு அறிவித்தல், மற்றது நமது இச்சையை ஏற்ற அதற்குத்தக இயக்க புலன்களை இயக்கி காரியம் செய்வித்தல். முதலாவது வெளியிலிருந்து வருவதை உள்ளேற்றல், மற்றது உள்ளிருந்து வெளியே இயங்கல். இவ்விரு காரியங்களையும் செய்யும் முன்மூளையில் உள்ள இடம் மனதை வெளிமனம், புறமனம், முன்மனம், காரியமனம் என்றெல்லாம் சொல்லலாம். மனம் என்பது வெறும் மூளை பொருள் அல்ல, மூளையை இருப்பிடமாக கொண்டு இயங்கும் ஒரு சூட்சும அவயவம் என்பதை நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முன்மனதின் மற்றும் சில தன்மைகளை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு புலன்களின் வழி வந்த துடிப்புகளை படம் பிடித்து நமக்கு காட்டியதும் அப்படம் அழிந்து விடுகிறது. மனம் உடனே வேறொரு துடிப்பை படம் பிடிப்பதில் முனைந்து விடுகிறது. வெளியிலிருந்து யாதொரு துடிப்பும் வராதிருக்கும் போது முன்னர் வந்திருந்த துடிப்புகளை வரிசை கிரமம் இல்லாமல் தாறுமாறாக வெளிப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம எதையும் நினைக்காமல் இருக்க முயற்சி செய்யும் போது மனம் தானாக முன் துடிப்புகளின்படி துடித்து கொண்டிருப்பதை நன்கு காணலாம். ஆக வெளி உலகத்தில் ஈடுபட்டிருக்கும் போதும் இல்லாத போதும் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பது இதனால் தெரியும். நாம் மனதில் கவனம் செலுத்தி நம் விருப்பத்திற்கிணங்க ஒரு துடிப்பை வெளிப்படுத்தும்படி செய்யாதவரை அது தன்னிச்சையாய் தாறுமாறாக துடிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். நாம் மனதுடன் நேர் தொடர்பின்றி ஆனால் தொலைவிலிருந்து அதை கண்டவாறு இருக்கும்போது அதன் தாறுமாறான துடிப்புகளையே நாம் நினைப்பவைகளாக காண்கிறோம். கனவற்ற தூக்கத்திலும் இம்மனம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் அதை சிறிதும் காண முடியாதபடி வேறோரிடத்தில் அடங்கி கிடக்கிறோம். நாம் கனவற்ற தூக்க நிலையில் எங்கு எப்படி அடங்கி கிடக்கிறோம் என்பதை வேறு நூலில் நித்திரையின் தத்துவம் என்ற பெயரில் விளக்கவும். தூக்கத்திலும் இம்மனம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு சான்று வேண்டுமா? நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பலத்த சப்தம் நம் காதில் படுகிறது, அல்லது நம்மை யாரோ பலமாக தட்டி கூப்பிடுகிறார்கள். மனம் இயங்காமல் இருந்தால் நாம் விழிப்படைந்திருக்க மாட்டோம். மனம் அச்சப்தத்தை ஏற்று சப்தம் பலமாக இருந்ததால் தானும் பலமாக துடித்து நம்மை தன்பால் இழுக்க நாம் உணர்வு நிலைக்கு வருகிறோம். இதனால் முன்மனம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு கருவி என நாம் அறிகிறோம். அதன் இயக்கங்கள் எல்லாம் அறிவு புலன்கள் வழி உண்டான துடிப்புகளின் பிரதிபலிப்பே என்பதையும் நாம் அறிந்தோம். மற்றும் இம்மனதின் மேலும் ஒரு தன்மையை தெரிந்து கொண்டால் போதும். உள் நிலைப்பில் நாம் விழிப்பு நிலையில் கண்டிராத புதுமைகளை பார்க்கிறோம். இதன் தத்துவம் யாது? நம் ஜீவாத்மா தொடர்பை இழந்த முன்மனம் தாறுமாறாக துடிப்புகளை வெளிப்படுத்துகிறதென கண்டோம் அல்லவா? அதன் முடிவுதான் இது. முதலில் மரம் என்ற உருவ துடிப்பை வெளிப்படுத்தி உடனே சம்மதமில்லாத புலி என்ற துடிப்பை வெளிப்படுத்தினால் மரத்தின் மேல் புலி இருப்பதாக நாம் உள் உணர்வாக காண்கிறோம். நம் ஜீவாத்மா தொடர்பற்ற மனம் துடிப்புகளின் ஒழுங்கை இழந்து விடுகிறது. இதுவரை நாம் கண்ட முன் மனதை அன்றி ஒவ்வொரு மனிதனிலும் மற்றொரு உள்மனம் இருக்கிறது. இதையே யோக நூல்கள் சித்தம் என குறிக்கிறது. இதை உள்மனம், பின்மனம், அகமனம், காரணமனம் என்றெல்லாம் சொல்லலாம். இதன் சம்பந்தத்தை நாம் மேற்கொள்ள முடியுமானால் பல அரிய சித்துகளை நாம் பெற முடியும். சித்தத்தின் தொடர்பை கொண்டவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்கிறோம். சித்த தொடர்பால் பெறும் திறமைகளை தான் சித்துகள் என்கிறோம். அறிவு புலன்கள் 5ம் இயக்க புலன்கள் 5ம் மட்டும் நமது உடலில் இருக்கவில்லை. இரைப்பை, குடல்கள், ஈரல், மண்ணீரல், நுரையீரல், இருதயம் போன்ற பலவேறு அவயவங்களும் சிறிதும் பெரிதுமான பல கோளங்களும் சுரப்பிகளும் நம் உடலில் எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன.
உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத இவைகளெல்லாம் நாம் முன்பு கண்ட முன் மூளையுடன் இணைக்கப்பட்டிருக்கவில்லை. இதனாலேயே இவைகளை நாம் இயக்க புலன்களைப் போல நம் இச்சையாக இயக்கவோ நிறுத்தவோ முடியாமல் இருக்கிறோம். இவை நமது வசத்துக்குட்படாமல் இயங்கிக் கொண்டிருப்பவை. மாமிச பிண்டங்களான இவைகள் தமக்கு தாமே இயங்குகின்றன என்று சொல்ல முடியுமா? உடற்கூறு வல்லுநர்கள் இவ்வுறுப்புகள் நரம்புகள் வழியாக பின் மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று கண்டறிந்திருக்கிறார்கள். ஆக இவ்வுறுப்புகளை இயங்கும் ஏதோ ஒன்று பின் மூளையில் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. முன் மூளையிலிருந்து அறிவு புலன்களையும் இயக்க புலன்களையும் இயக்குவது வெளிமனம் என்று சொல்லுவது போல் பின் மூளையிலிருந்து தானாக இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்புகளை இயக்கும் மனதை உள்மனம் என்று சொல்லலாம். ஆக உள் மனம் என்பது பின் மூளையிலிருந்து மனிதனின் இச்சைக்குட்படாது இயங்கும் உறுப்புகளை இயக்குவது என்ற உண்மை கிடைக்கிறது. 10 வருடங்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வருகிறோம். அச்சமயத்தில் கண்ட உருவங்கள், சொற்கள் முதலிய புலன் ஞானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் தோன்றுகின்றன. இவை எங்கிருந்து தோன்றின? வெளிமனம் இவைகளை தோற்றுவித்திருக்க முடியாது. ஏனெனில் அது தற்காலிகமாக உண்டான துடிப்புகளை மட்டும் வெளிப்படுத்தும் திறமை வாய்ந்தது. புதியது வர வர பழையவைகளை விட்டு புதியவைகளை ஏற்று மாறுதல் அடைவது வெளிமனம். அதனில் எங்கும் பழமைக்கு இடமில்லை. இது மட்டுமல்ல, 10 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவங்களை நினைவு கூறும்போது நம் உணர்வு முன்மனதில் இருப்பதில்லை. வெளிமனதில் உணர்வு இருக்கும் வரை பழையவை நினைவில் தோன்றா. வெளிமனம் ஒடுங்கும் நிலையில்தான் பழமைகள் நினைவில் தோன்றுகின்றன. ஆழ்ந்து சிந்திக்கும் போது நம் உணர்வு வெளிமனதுடன் இருப்பதில்லை என்பதை ஒவ்வொருவரும் அனுபவத்தில் கவனித்திருக்கலாம். ஆகவே வெளிமனதின் வழியாக வந்த புலன் ஞானங்கள் சூஷ்ம வடிவாய் உள் மனதில் நிலை பெற்றிருந்த நம் உணர்வு அதனுடன் சம்பந்தப்படும் போது ஞாபக வடிவில் வெளிப்படுகின்றன. முன்மனதில் உண்டாகும் ஒவ்வொரு துடிப்பும் பின்மனதில் சூட்சுமமாக பதிந்து நிலை கொள்கிறது என்ற உண்மை நமக்கு புலனாகிறது. இச்சூட்சும பதிவுகளை வேதாந்தத்தில் வாசனை அல்லது சம்ஸ்காரம் என சொல்வர். சித்தத்தில் சம்ஸ்காரங்கள் இருக்கும் வரை பிறப்பு இறப்புகள் உண்டாகியே தீரும். ஆகையால் பிறவா பேரின்பம் வேண்டுவோர் சித்தத்தை சுட்டரிக்க வேண்டும் என வேதாந்தம் கூறுகிறது. இதனாலேயே யோகம் என்பதற்கு சித்த விருத்திகளை சம்ஸ்காரங்களை நிரோதம் செய்தல் என பதஞ்சலி முனிவர் கூறினார். மனதை அடக்குவது யோகம் என கூறவில்லை. ஆக முன்மனதில் உண்டாகும் இயக்கங்களின் முடிவுகள் சம்ஸ்காரங்களாக சூக்ஷ்ம வடிவாக உள் மனதில் பதிந்திருக்கின்றன என்ற உண்மை பெறப்படுகிறது. கோபம், அச்சம், விருப்பம் முதலான உத்வேகங்கள், எழுச்சிகள் எல்லாம் சித்த சம்ஸ்காரங்களாலேயே உண்டாகின்றன. கண்களின் முன் ஒரு பழம் தென்படுகிறது. அதன் ஒளிக்கதிர்கள் நரம்புகள் வழியே முன்மனதை தாக்க அம்மனம் அப்பழ வடிவை அப்படியே படம் பிடிக்கிறது. இத்துடன் முன்மனதில் வேலை முடிந்து விடுகிறது. ஆனால் இதற்கு முன் இப்பழம் இனிக்கும் என்ற சித்தத்தில் பதிந்திருக்கும் சம்ஸ்காரம் வெளிப்பட பழத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு உண்டாகிறது. ஒரு சொல் காதில் பட முன்மனம் அதை அப்படியே படம் பிடிக்கிறது. உடனே சித்த சம்ஸ்காரம் எழுச்சியுற்று கோபம் உண்டாகிறது. ஆகவே உத்வேகங்களின் எழுச்சி சித்தத்தில் உள்மனதில் உள்ள வாசனைகளால் உண்டாகின்றன என்ற உண்மை பெறப்படுகிறது. மனிதனின் சுபாவ குணங்கள் என்பன பல பிறவிகளாக சித்தத்தில் ஊன்றி வந்திருக்கும் வாசனைகளின் எழுச்சியேயாம். இன்றைய கால பரிமாணவாதிகளும் ஒரு வழியாக இதை ஒப்புக்கொள்கிறார்கள். மனிதன் அவனின் முன்பிறவிகளின் சம்ஸ்காரங்களால் உருவாக்கப்பட்டவன். அவனின் மிக பழங்கால சம்பவங்களும் சம்ஸ்காரங்களாக இருக்கின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். வெளிமனதின் இயக்கம் சம்ஸ்காரமாக சித்தத்தில் பதிவதை ஓர் உதாரணம் கொண்டு பார்க்கலாம். முதலாக ஒருவன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம். இப்போது அவன் வெளிமனம் முழுவதும் அதிலேயே ஈடுபட்டிருக்கும் அல்லவா? வெளிமனம் சைக்கிள் விடும் காரியத்திலன்றி வேறெங்காவது சிறிது சென்றாலும் உடனே தவறி கீழே விழுந்து விடுவான். நன்றாக பழக்கமான பிறகு என்ன ஆகிறது? வெளிமனம் வேறு எதையோ நினைத்து கொண்டிருந்தாலும் சைக்கிள் ஓட்டும் செய்கை இடர்பாடின்றி நடைபெறுகின்றது. சைக்கிளில் அவன் முன்மனம் இருக்கவில்லை. ஆனால் சைக்கிள் ஓட்ட முடிகிறது.
இந்நிலையில் ஓட்டும் இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருப்பது எது? அது உள்மனமே. சைக்கிள் ஓட்டும் தொடக்கத்திய வெளிமன இயக்கம் சம்ஸ்கார ரூபமாக உள்மனதில் பதிந்து விட்டதால் வெளிமனதின் துணையில்லாத போதும் அது தானாக கால் தசைகளை இயக்கி சைக்கிளை செலுத்த செய்கிறது. டைப் செய்தல், இசைக்கருவி மீட்டல் முதலான காரியங்களிலும் இதே போன்ற சம்பவங்களை காணலாம். மேற்கூறியவைகளிலிருந்து தானா இயங்கும் உடல் உறுப்புகளை இயக்குவதும், வெளிமனதின் இயக்கங்களை சம்ஸ்கார வடிவில் தன்னில் பதித்து வைத்திருப்பதும், கோபம் முதலான உத்வேகங்களுக்கு இருப்பிடமும் ஆனது உள்மனம் என்றும், இது மூளையின் பின்பகுதியில் இருக்கிறதென்றும் நன்கு விளங்குகிறதல்லவா? உள்மனம் ஒன்று உண்டு என்பதை கண்டோம். இனி அதன் திறமைகளை சிறிது காண்போம். புத்தகங்களை படித்தோ பிறர் சொல்ல கேட்டோ தெரிந்து கொள்ள முடியாத பல உண்மைகளை சித்தத்திடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கவிஞன் ஒரு புது கவிதை இயற்ற விரும்புகிறான். என்ன செய்கிறான்? உடனே கவிதை எழுத ஆரம்பித்து விடுவதில்லை. ஆழ்ந்து சிந்திக்கிறான். அதாவது உணர்வை வெளிமனதிலிருந்து அகற்றி உள் மனதுடன் பொருந்த செய்கிறான். பொருந்தும் வரைதான் தாமதம். பொருந்தியதனால் உடனே அருமையான புது கவிதைகளை அவனுக்கு சித்தம் இயற்றி காட்ட அறிந்து மறுபடி உணர்வை பிரித்து முன்மனதுடன் பொருத்தி சித்தம் அறிவித்த கவிதைகளை எழுத தொடங்குகிறான். உள்மனம்தான் கவிதைகளை வெளியிட்டதென்பதை கவிஞனின் ஆழ்ந்த சிந்தனையின் போது கவனித்தால் தெரிய வரும். அந்நிலையில் அவனின் வெளிமனம் இயங்காமல் ஒடுங்கி நிற்கிறது. கண்முன் தோன்றிய எந்த அழகிய பொருளையும் அவன் உணரவில்லை. தன் செல்வ குழந்தையின் கூப்பாட்டையும் அவன் கேட்கவில்லை. அழகும் பொருளும் குழந்தையின் கூப்பாடும் முன்மனதை தாக்கியிருந்தும் அவன் அவைகளை ஏன் உணரவில்லை? அவன் முன்மனதுடன் இல்லை, சித்தத்தில் ஒன்றியிருந்தான். புத்தர், இயேசு, நபிகள் முதலான தீர்க்க தரிசிகள் வெளிமனதை கடந்து சித்தத்துள் ஒன்றியதாலேயே தங்கள் சந்தேகங்கள் தீரப்பெற்று உலக மக்களை உய்விக்கும் வழிகளை கண்டறிந்தார்கள். புதிய ஒரு கவிதை, கதை, காவியம், ஓவியம், விஞ்ஞான மொழி, தத்துவம் முதலியவைகளை கண்டுபிடிப்பவர்கள் சித்தத்தில் ஒன்றியே அவைகளை கண்டுபிடிக்கிறார்கள். சித்தம் மனிதனுக்கு தேவையான எல்லா ஞானங்களையும் விளக்கி காட்டும் திறமை படைத்தது. எவ்வளவுதான் ஆழ்ந்து சிந்தித்தாலும் எனக்கு ஒன்றுமே புலப்படுவதில்லையே என்று சிலர் வருத்தப்படுகிறார்கள் அல்லவா? இவர்கள் ஆழ்ந்து சிந்தித்ததெல்லாம் வெளிமனதை பலமாக இயக்கி துன்புறுத்தியதுதான் அன்றி சித்தத்தில் ஒன்றியதல்ல. இதனால்தான் இத்தகையோர்களில் பலர் தலைவலி, கண்வலி முதலியவைகளை பெற்று அவஸ்தையுறுகிறார்கள். சித்தத்தில் ஒன்றல் என்பது வெளிமனம் அடங்கிய நிலையில் உண்டாவது. வெளிமனதை உணர்வு கொண்டு பலமாக இயக்குவதை தியானம் என்றும் ஆழ்ந்த சிந்தனை என்றும் பலர் தவறாக நினைக்கிறார்கள். அதனாலேயே அவர்கள் யாதும் பயன் காண பெறாமல் போகிறார்கள். சித்தத்துள் ஒன்றினால் எந்த சிக்கலான விஷயத்துக்கும் சரியான விடை தெரிந்து கொள்ள முடியும். இது மட்டுமல்ல, கண்களின்றி மனக்கண்ணால் பார்த்தல், கேட்டல் முதலான பல அரிய சித்திகளும் சித்தத்தில் ஒன்றுவதால் தான் உண்டாகின்றன. இவை பற்றி நமது மானத தந்தி, மனப்பார்வை, ஆவி உலகம் முதலான நூல்களை படிக்கவும், சித்தம் அதாவது உள்மனம் தன்னில் ஒன்றுபவனுக்கு எப்படி தேவையான ஞானத்தை அளிக்க முடிகிறது, அதற்கு வருங்காலத்தை முன்கூட்டி சொல்லும் திறமை ஏது என்பவைகளை சிறிது காண்போம். தானாக இயங்கும் உறுப்புகளை இயக்குவது உள்மனம் என கண்டோம் அல்லவா? இவ்வுள்மனம் நேரடியாக நம்மால் ஜீவாத்மாவால் தொடர்பு கொண்டு இயக்கப்படுவதில்லை என்று முன்பே கண்டுள்ளோம். ஏனெனில் நாம் அதனுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் முயற்சி செய்து முன்மனதை ஒடுக்கி பிறகுதான் தொடர்பு கொள்ள முடிகிறது. அப்படியானால் நம்மால் சித்தம் இயக்கப்படவில்லை என்று நன்றாக தெரிகிறதல்லவா? ஆனால் சித்தம் எப்படி இயங்குகிறது? சித்தம் நமது பின்மூளையில் மட்டும் இருப்பதல்ல, அது சர்வ வியாபகமானது. நமது பூமியின் மேற்புறமெல்லாம் வாயு மண்டலம் பரவியுள்ளதென நாம் அறிவோம். அதிலிருந்து நம் உடலுக்குள்ளிருக்கும் வாயு பெறப்படுகிறது. நம் உடலிலுள்ள சூடு, வெளிச்சம், காற்று, நீர், உணவு, இதுவே மாமிசம், எலும்பு, இரத்தமாக மாறுவது முதலியவைகளை எல்லாமே வெளியுலகத்திலிருந்து பெறப்படுபவை என நாம் அறிவோம். இதேபோல் நமது உடலின் அசைவு திறமையும் சேத்தனம் வெளியுலகிலிருந்தே பெறப்படுகிறது. நுரையீரலிலுள்ள காற்று வியாபகமான வெளிக்காற்றின் பகுதியே போல்
உடலின் இயக்கம் வெளியுலகில் இயங்கிக் கொண்டிருக்கும் வியாபக இயக்கத்திலிருந்தே உண்டாகிறது. உடல் அனைத்திலும் இருக்கும் இயங்கும் சேத்தனம் முதலில் வெளியுலகிலிருந்து சித்தத்தை தாக்கி இயக்க வைக்கிறது. சித்தத்திலிருந்து மற்ற எல்லா அவயவங்களுக்கும் அது பரவுகிறது. வெளிமனம் இயங்கவும் இச்சித்த இயக்கமே காரணமாய் இருக்கிறது. ஆகவே சித்தம் அல்லது உள்மனம் சர்வ வியாபகமான அறிவுமயமான வெளிமனதின் பகுதியே என்பது பெறப்படுகிறது. சித்தத்தில் படியும் வியாபக மனதின் பகுதி நுரையீரலில் புகுந்த சுத்த காற்று உடலின் சம்பந்தத்தால் கெடுவது போல் மனிதனின் கர்மங்களுக்கு தக மாறுதல் அடைகிறது. சித்தம் என்பது அறிவுமயமாய் இயக்க வடிவாய் சர்வ வியாபகமானதொன்று. இதை மேனாட்டார் அறிவு கான்சியஸ்னஸ் என்ற சொல்லாலேயே குறிக்கிறார்கள். மனிதனின் சித்தம் அசர்வ வியாபக ஞானத்தின் பகுதியே என்பதை காட்ட சித்தத்தை துணை அறிவு சப்கான்சியஸ் என்கின்றனர். அவ்வறிவின் வடிவாய் இயங்கும் மனம் என்பதை குறித்து உள்மனதை சப்கான்சியஸ் மைண்ட் என்கிறார்கள். இத்தொடர்பாகிய வியாபக அறிவு மனதை வியாபக பூரண அறிவு மனம் யூனிவர்சல் கான்சியஸ் மைண்ட் என்கின்றனர். நாம் ஜீவாத்மா சாதாரணமாக சித்த இயக்கத்தால் இயக்கப்படும் வெளிமனதுடன் தான் சம்பந்தம் கொண்டு வாழ்கிறோம். அதனாலேயே உண்மை அறிவு விளங்காமல் வெளிமன துடிப்பை அறிவென ஏமாந்து இன்னல்கள் பலதை வாழ்வில் அனுபவிக்கிறோம். வெளிமனதை தாண்டி உள்மனதுடன் தொடர்பு கொண்டால் அதன் வழியாக சர்வ வியாபகமான அறிவின் தொடர்பு நமக்கு கிடைக்கும். நமது எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமான விடையை அங்கிருந்து நாம் பெற முடியும். நாம் புத்தகம் படித்தோ பிறரிடம் கேட்டோ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றும் தேவை இருக்காது. நமது வாழ்க்கை சூழலின் சிக்கல்களை விளக்க தீர்வுக்கான சித்தத்தில் ஒன்றி கேட்டால் நிச்சயமான தவறுதலற்ற வழி கிடைக்கும். விதி என்பது சித்த சம்ஸ்காரங்களின் எழுச்சியே. சித்தத்தில் ஒடுங்கும் மதி பெற்றுவிட்டால் விதியை வென்று விடலாம். வெளிமனதை அடக்கி சித்தத்தில் ஒன்றி சித்திகள் பெறுவது அநேகர் நினைப்பது போல் அவ்வளவு கடினமான காரியம் அன்று. நியமமாக முயற்சி செய்பவர்கள் நாள்தோறும் 2 மணி நேரங்கள் இதற்காக செலவிட்டு வந்தால் சற்றேறக்குரிய 6 மாதங்களில் சித்தத்துடன் ஒன்றும் திறமையை பெற்றுவிடலாம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியாமல் சில சந்தர்ப்பங்களில் சித்தத்துடன் தொடர்பு கொண்டு அரும் செயல்களை செய்திருப்பான். சாதாரணமாக 5 அடி உயரமான சுவற்றை தாண்ட முடியாத ஒருவன் திடுமென பயத்தால் உந்த பெறுவானானால் அச்சுவற்றை எளிதாக தாண்டி விடுகிறான். இது எப்படி சாத்தியமாயிற்று? பயத்தின் தோற்றத்தால் உந்தப்பட்ட அவன் தற்காலிகமாக வெளிமனதை கடந்து சித்தத்துள் லயித்து விடுகிறான். இத்தகைய சம்பவங்கள் பெரும்பாலும் எல்லோரின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கலாம். சித்தத்தில் ஒன்று செய்வதன் மூலம் மக்களின் தீராத கொடிய பல பிணிகளை மேல்நாட்டினர் யாதொரு மருந்துமின்றி தீர்த்து வருகிறார்கள். பொருள் செலவும் சரீர உழைப்பும் தேவையான சில பயிற்சிகளின் மூலமாக வெகு எளிதாக இச்சித்தியை ஆண் பெண் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் பலசாலி பலமற்றோர் அனைவரும் பெற முடியும். இவ்வளவு எளிதாயிருந்தும் இவ்வித்தை ஏன் மக்களிடையே அதிகமாக பரவவில்லை என்று கேட்கிறீர்கள் அல்லவா? ஆம், இதற்கு ஒரு தகுந்த காரணம் உண்டு. நல்ல பொருளை நல்லவர்களிடமில்லாமல்லவா ஒப்படைக்க வேண்டும். பாத்திரம் அறிந்தல்லவா பிச்சையிட வேண்டும். மனிதர் அனைவரும் நல்லோர் என்று நாம் சொல்லிவிட முடியுமா? அப்படி செய்தால் என்ன ஆகும் என்பதை ஓர் உதாரணத்தால் விளக்குவோம். நியாயமாக தொழில் செய்து பிழைக்க விருப்பமற்று எப்போதும் பிறர் பொருளை எளிதாக பறித்து வாழ்க்கையை இன்பமாக நடத்துவதில் பற்றுடைய ஒருவன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இத்தகையோர் இன்று இல்லையா? இவனுக்கு சித்தத்துள் ஒன்றும் வழி கிடைத்துவிட்டால் என்ன செய்வான்? நல்லோர் தீயோர் என்று பாராமல் பிறர் பொருள் வைத்திருக்கும் இடங்களையும் அதை பறிக்க தகுந்த வழிகளையும் தவறுதலின்றி எளிதாய் அறிந்து சமூகத்தை சீர்குலைத்து விடுவான். கயவர்கள் சித்தியடைந்து சமூகத்துக்கு கொடிய இன்னல்களை செய்து வந்த கதைகளை நாம் படித்ததில்லையா? ஆகவேதான் மேல் நாட்டார்களும் சரி நம் நாட்டவர்களும் சரி இவ்வெளிதான வித்தையை ரகசியமாக வைத்து விட்டார்கள். தேடி வந்து வேண்டுபவர்களுக்கு மட்டும் அவரை பரீட்சித்த பின்பு கற்றுக் கொடுக்க வேண்டும் என உறுதி செய்து விட்டார்கள். அதனாலேயே வித்தையை குருவிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. இதற்கான வழி அனைவருக்கும் ஒன்றாயில்லை. ஒருவன் சித்தி பெறும் வழி மற்றொருவனுக்கு முடியாததாயிருக்கும். உடல் வலிவு மனவலிவு குண வலிவுகளை அறிந்து அவரவர்களுக்கு தகுந்தபடி பயிற்சி அளிக்க வேண்டும். அன்றி
பயிற்சியின் தொடக்கத்தில் பல எதிர்பாரா இடையூறுகள் நேரலாம். அவைகளை கடந்து செல்ல வழிகள் தெரிய வேண்டும். சித்தத்தில் ஒடுங்கும் நிலை வரும் வரை குருவின் கண்காணிப்பு இருந்தாக வேண்டும். இத்தகைய பல காரணங்களால் இவ்வரிய வித்தையை பெரும் ரகசியமாக முன்னோர்கள் வைத்து விட்டார்கள். மேல் நாட்டினரும் தமது பெரும் அரிய நூறுகளில் தத்துவங்களில் நன்கு விளக்கி எழுதினார்களன்றி சாதனை பகுதிகளை மட்டும் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களும் தம்மை நாடி வருபவர்களுக்கு பரீட்சித்து நேர்முகமாயிருந்து வித்தையை கற்பித்து வருகிறார்கள். வாசகர்களை நீங்களும் முயற்சி செய்து வறிய சித்த ஒடுக்கமாகிய சித்தியை பெற்று இவ்வுலக வாழ்வை பேரின்ப பெருவாழ்வாக கொண்டு வாழுங்கள். மருந்துகள் இல்லாமல் மனதால் எல்லா நோய்களையும் விளக்க முடியும் என்பதை மானத சிகிச்சை என்ற நூலில் படியுங்கள். அருள் அருள் அருள். ஓம் தொடரும்.